என்ன காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் கூப்பிட்டு வந்து நிற்கிது. கண்ணாடி வேற போட்டுட்டு பயங்கரமாக முறைச்சி வேற பார்க்குது. இந்த நிவி பொண்ணு வேற கழட்டி விட்டுட்டு போயிடுச்சு. சரி நம்ம ஏதோ கூப்பிட்டாங்களேன்ட்டு வந்தா இது ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கே. பிரியா மேம், பிரியா மேம். சொல்லுங்க மணி சார், சொல்லுங்க. சொல்லுங்கவா, நீங்கள் தான் மேம் காஃபி சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்தீங்க. ஆனால் இது வேற இடம் மாதிரி இருக்கு. காஃபி ஷாப்பில் தான் தருவாங்கன்னு இல்லைங்க சார். ஓ சரி மேடம். அப்போ இங்கே யாரும் உங்கள் அப்பா போட்டு வச்சிருக்காரா? என்னது, எங்கள் அப்பாவா? போடுறாரு. பிரியா மேம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க சார், கேளுங்க. என்ன வேணாலும் கேளுங்க. ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க? என்னது வித்தியாசமாவா? நான் என்ன சார் வித்தியாசமாக நடந்துக்கிட்டேன்? அதான் மேம், திடீர்னு நல்லா இருக்கீங்க, திடீர்னு கோவப்படுறீங்க, திடீர்னு முறைக்கிறீங்க, திடீர்னு என்னென்னமோ பண்ணுறீங்கல்ல, அதை கேட்குறேன். இங்கே பாருங்க, நான் திட்டலாம் இல்லை, முறைக்கலாம் இல்லை, கோவப்படலாம் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் சும்மா ஒரு ஃபீலிங்ஸ். என்ன ஃபீலிங்ஸா? என்ன ஃபீலிங்ஸ் மேம்? அது என்ன ஃபீலிங்ஸ்னால் தெரியாதுங்க சார், ஃபீலிங்ஸ் தான். ஆத்தி, என்னென்னமோ சொல்கிறா இவ, பயமாக வேற இருக்கே. நிவி வேற வரலையே. நிவி வீடு இங்கே தான் பக்கமா மேம்? ஆமாம் சார், நிவி வீடு இங்கே தான் பக்கம். போய் விட்டுட்டு வாங்க. நான் எதுக்கு வந்தேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் நிவின்ட்டே இருந்தேன், என்ன அர்த்தம்? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் நான் கேட்டேன், நீங்கள் கோவப்படுறீங்க. நான் உங்ககிட்ட பேசும்போது உங்களை மட்டும் பற்றி தானே பேசுகிறேன், எங்கள் மேனேஜர் பற்றி ஏதாவது இருக்கிறேன்னா? உங்களுக்கு அது இதுன்னு எதுவும் தெரியாது, எப்போ பார்த்தாலும் நிவின்னு. மேம் நீங்கள் பதட்டத்தில் என்னென்னமோ வளர்றீங்க மேம். என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுன்னா ஒன்றும் ஆகலை, விடுங்க. கோவப்படாதீங்க மேம். சொல்லுங்கள், என்னாச்சுன்னு சொல்லுங்கள். ஒன்றும் ஆகலைங்க சார். அன்றைக்கி நான் கண்ணாடி போட்டு உங்களை பார்த்து முறைக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் என்னை பார்ப்பீங்கன்றதுக்காக கண்ணாடி போட்டேன். ஆனால் நீங்கள் என்ன நான் முறைக்கிறேன்னு சொல்லி நிவிக்கிட்ட போய் சொல்லி வச்சுருக்கீங்க. அவள் என்கிட்ட வந்து கேட்குறா. நான் உங்ககிட்ட அன்பாக பேசுகிறதெல்லாம் நீங்கள் அவகிட்ட போய் சொல்லி வச்சுருக்கீங்க. அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? ஐயோ மேடம், நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, எனக்கு தோன்றதை நான் சொன்னேன். நான் உங்களை பார்த்து எதுக்கு சார் முறைக்க போகிறேன்? எனக்கு என்ன சம்மதம்? ஐயோ சாரி மேம், நான் எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க சார். எனக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு பிடிக்கும், உங்ககிட்ட நல்லா பேசி வச்சுக்கலான்ட்டு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். ஓ அவ்வளோதானா? விடுமா, நான் தாம்மா ஏதோ தப்பாக நினச்சிட்டேன், விடுங்க. சும்மா பேசுகிறதுக்கெலாம் நிவின்னு இருக்காதீங்க சார், அப்புறம் எனக்கு கோவமாக வரும். விடுமா. டீ சாப்பிட்லாமா, காஃபி சாப்பிட்லாமா? நட் ரோட்டில் என்ன உங்கள் மாமனாரை போட்டு வச்சுருக்காங்க? எங்கள் மாமனார் இல்லை, உங்கள் அப்பா போட்டு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா சிரிச்சிங்க, வாங்க போகலாம். நான் நல்லாவே சிரிப்பேன் சார். இப்போ தான் எனக்கு புரிஞ்சுதுங்க உங்களை பற்றி. சரி சார், வாங்க போகலாம். பிரியா, ஒரே நிமிஷம். சொல்லுங்கள் சார். இல்லை, நான் ஆஃபீஸில் விசாரித்தேன், எப்படி கேட்கணும்னு தெரியல. ஆனால் நீங்கள் எதுவும் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்கூடாது. புரியல சார், சொல்லுங்கள். நான் என்ன தப்பாக நினைக்க போகிறேன் உங்களை? நீங்கள் நினைக்காம இருந்தால் சரி. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சூப்பர். பிரியா, ஓகே சொல்லிடு. ஓடு டும் 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 டண்டனக்கா டும். நான் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்க போகுது. ஐயா, ஜாலி. நான் பேசணும்னு நினச்சது அவரே பேசுகிறாரு. ஐயா, ஜாலி. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஓகே சொல்லாம சொல்லுடி வெங்காயம். பிரியா
ஆ ஆ மணி சார், மணி சார், கல்யாணமா? என்னையவா? ஐயோ! ஏன் என்னாச்சு பிரியா? எதுவும் நான் தப்பாக கேட்டேனா? சாரி. ஐம் வெரி சாரி. இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக கேட்கல, நீங்கள் தப்பாக கேட்கல. ஆனால் ஆனால் நான் ஒரு 2 நாள் கழித்து சொல்லவா? எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு டைம் இருக்குது. சரிங்க மணி சார், நான் கிளம்புறேன். பாய். பிரியா மேம், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு தோணுச்சு நான் கேட்டேன். நான் எதுக்குப்பா தப்பாக நினைக்க போகிறேன்? நானும் அதுக்கு தான் சுற்றி வந்தேன். போதும், நம்ம மனசாட்சி ரொம்ப தான் ஆடுது. நிறுத்திட்டு கிளம்புவோம். நான் வரேன் மணி சார். பாவம், குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் போகுது. நம்ம தான் ஏதோ தப்பாக கேட்டோம் போல. பார்ப்போம் நாளைக்கு ஆஃபீஸில்.